சென்னை 17/2/2026. கதை எண் 1884. தாராளமா சுடு. இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் வலது பக்கமாக சுமார் 75 பேர். இவ்வளவு பேர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாங்க என்று தெரியவில்லை. மர தடுப்புகள், ஜன்னல் கதவு, இதுதான் பேரிகேட். புல்லட் தாங்குமா என்பதெல்லாம் சந்தேகம்தான். 2 சைடும் AK-47 வச்சிருக்காங்க. எல்லா விதமான மெஷின் கன்னும் உண்டு. அம்யூனிஷன் இவங்களை 5 தடவை கொன்று போட்டாலும் தீராத அளவு. வெள்ளருக்கன் சடை முடியான் என்று தொடங்குகின்ற கம்பராமாயண பாடல் ஒன்று உண்டு. ராவணன் உடைய உடம்புக்குள்ள ஒரு இடம் விடாம மேலும் கீழும் மைதிலி மேல் வைத்த காதல் எங்கே இருக்கிறது என்று சல்லடையாக துளைத்து தேடியதாம் ராமனது அன்பு. அந்த கதையாக போய்விடும். ஒருத்தன் உடம்பு மிஞ்சாது. அப்படியே மிஞ்சினாலும் அதுல உசுறு தங்காது. அவனுங்க எல்லாரும் நல்லா பயிற்சி எடுத்தவங்க தான். எதிரிகளோட உசுரை புடுங்க. டெரரிஸ்டுங்க இல்ல, போலீஸ்காரவங்க தான். அவங்க எல்லாரும் ஒன்னா வேலை பார்த்தவங்க தான். நேத்து வர அவங்களுக்குள்ள கான்ஸ்டபிள்களில் பல கிரேடுகள், சப் இன்ஸ்பெக்டர்கள், இன்ஸ்பெக்டர்கள், டிஎஸ்பிகள், இப்படி பல ரேங்குகள். ஜூரிஸ்டிக்ஷன்கள் பல ஏரியா மாறுபட்டது. ஊரே ஒன்றுபட்டு நிற்கும் பொழுது, ஊரே மூன்றுபட்டு நிற்கும் பொழுது இவங்க என்ன செய்ய? அவங்கவுங்க இனத்து பக்கம் சாஞ்சிட்டாங்க. அது கணிப்பூர் மாநிலம், காம்பால் நகரம். அது பள்ளத்தாக்கில் இருந்தது. அதுக்கு மேல மலைகளில் போகா இன மக்கள். அதுக்கு மேல உச்சி பகுதியில இருப்பது மூக்கி இன மக்கள். அவங்களுக்குள்ள தாயா பிள்ளையா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒன்று கிடக்க ஒன்றா கையில் கிடச்சவங்களை வெட்டி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இனக்கலவரத்தில் ரத்த ஆறு ஓடியது. கம்பீரம் நடு பிரம்மபுத்திராவில் குரூயிஸ் போயிட்டு இருந்தபோது இந்த மயிர்கூச்சரியும் கதையை சொன்னாப்புல. தன்னோட பர்சனல் செக்யூரிட்டி கார்டு செங்கிஸ்கான் தன்னை நோக்கி துப்பாக்கியை நீட்டியதை பார்த்தாரு கபீர். கபீர் பாஷா, IPS, 2008 பேட்ச், தமிழ்நாடு, திண்டுக்கல், அக்முட் கேடர். சார், நீங்கள் விலகிக்கோங்க. நாங்கள் மூக்கி, அவங்க இடது பக்கம் போத்தி. நீங்கள் குறுக்க வராதீங்க, சுட்டுடுவேன். சுடு கான். என் கண் முன்னாலேயே என்னோட ஃபோர்ஸில் ஒருத்தர் சுட்டுட்டு சாகிறத பார்க்க நான் ஏன் உசுரை வச்சுட்டு இருக்கணும்? தாராளமாக சுடு, கமான். ஜனாதிபதி மெடல் வாங்கிய பாஷா சாருடன் கம்பீரம் என்னை போனில் பேச வைத்தார். மெய் சிலிர்த்து பாராட்டி கண் கலங்கினேன்.